இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுவையான பால் பாயாசம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுல கிறிஸ்மஸ் முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில சேமியாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமா வறுத்த பிறகு அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அடுத்து கடாயில ஒரு 500 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கோம். அதை 1/2 லிட்டர் பாலை இப்ப சேர்த்துக்கலாங்க. பாலை ஊத்தி நல்லா கிளறின பிறகு ஏலக்காய் தூள், கிறிஸ்மஸ் முந்திரி, தேவையான அளவு சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு மிச்சம் இருந்த பாலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப சுவையான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.